32 அறிக்கை செய்தலும் பாவ மன்னிப்பும். நாம் மறுபடி பிறந்தபோது தேவனுடைய பிள்ளைகளானோம். இந்த உறவு நிரந்தரமானது. ஆனால் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஐக்கியம் நிரந்தரமானதல்ல. அது துண்டிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் மறுபடி பிறப்பதற்கு முன்பு நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம். மறுபடி பிறந்த பிறகும் நாம் பாவங்களை செய்யலாம். நாம் செய்யும் பாவங்கள் தேவனை நம்மிடத்திலிருந்து பிரிக்கிறது. எனவே தேவனோடு கூட ஐக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்றால், தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே என்றால், பாவங்களை நாம் அறிக்கை செய்வது மிக முக்கியமானது. பாவங்களை எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ பாவம் செய்து விட்டா என்று யாராவது சொல்லும் போது உடனே அறிக்கை செய்வதல்ல, அல்ல யோசித்து அறிக்கை செய்வதல்ல. இந்த செய்தியில் பாவங்களை அறிக்கை செய்வதையும் பாவ மன்னிப்பையும் பற்றி நாம் பார்க்க போகிறோம். நாம் பாவம் செய்யும் போது முக்கியமாக 2 விளைவுகள். ஒன்று, தேவனோடு உள்ள நாம் ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. 2, நாம் மனசாட்சியில் குற்றப்படுத்துவதற்கு ஆளாகிறோம். 1 தீமோத்தேயு 6:16 சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறது. ஏசாயா 2:5 கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம். 1 யோவான் 1:7 ஒரு ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். 3:20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:37 இது அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். ரோமர் 2:15 அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினால் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்கள் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். பாவம் செய்வது நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. ஆதியாகமம் 3:24 அவர் மனிதனை துரத்திவிட்டு ஜீவ மரத்துக்கு போகும் வழியை காவல் ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். எபேசியர் 4:18 அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்தார்கள். 1 யோவான் 3:21 நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருப்போம். நாம் பாவம் செய்யும் போது நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துகிறது. ஆதியாகமம் 3:7 2:25 தீத்து 1:15 ஆதியாகமம் 3:7 அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். 2:25 ஆதாமும் அவள் மனைவியாகி இருவரும் நிர்வாணிகளாக இருந்தாலும் வெட்கப்படாதிருந்தார்கள். தீத்து 1:15 அவருடைய மனதும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். முதல் மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக மனசாட்சி வேலை செய்யவில்லை. ஆனால் அவன் பாவம் செய்தவுடன் மனசாட்சி வேலை செய்கிறது. மனசாட்சி அவனை உறுத்துகிறது. நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இதனால் தேவனுடனான நம் ஐக்கியம் சரி செய்யப்படும். நம் மனசாட்சியினுடைய வாய் மூடப்படும். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். சங்கீதம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஏசாயா 59:12 என் மீறல்கள் உனக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது தேவன் நம் பாவங்களை மன்னிக்கிறார். அவரோடுள்ள ஐக்கியம் சரி செய்யப்படுகிறது. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து அநியாயத்தையும் நீக்கி எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாயும் மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எரேமியா 31:34 நாம் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது நம் பாவங்கள் கழுவப்படுகின்றன. நம்மிடம் குற்றமில்லாத மனசாட்சி இருக்கும். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால்
ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபிரேயர் 9:14. கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எபிரேயர் 10:22. திருமனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எபிரேயர் 13:8. நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள சில அறிக்கையிடுதல்கள். எஸ்ரா தன்னுடைய பாவத்தையும் இஸ்ரேல் மக்களின் பாவத்தையும் அறிக்கை செய்தார். எஸ்ரா 10:1. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக கீழே விழுந்து கிடந்தார். வசனம் 11. இப்போதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்யுங்கள். நெகேமியாவும் இஸ்ரேல் மக்களும் அறிக்கை செய்தார்கள். நெகேமியா 1:6. இஸ்ரேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். 9:2. இஸ்ரேல் சந்ததியார் தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். தாவீது தன் பாவங்களை அறிக்கை செய்தான். சங்கீதம் 51:3-4. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பு பொல்லாங்கானதை நடப்பித்தேன். வசனம் 7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். தானியேல் தன்னுடைய பாவங்களையும் இஸ்ரேல் மக்களின் பாவங்களையும் அறிக்கை செய்தார். தானியேல் 9:4-5. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். வசனம் 20. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாய் இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கை செய்து கொண்டிருந்தேன். ஏற்பாட்டில் உள்ள சில அறிக்கையிடுதல்கள். யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்நானம் எடுக்க வந்தவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். 3:6. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மார்க் 1:5. யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார். வரி வசூலிப்பவன் தான் பாவி என்று அறிக்கை செய்தார். 18:13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய கிருபையாயிரும் என்றான். சமாரியா பெண் தன் பாவங்களை அறிக்கை செய்தார். 4:10. அதற்கு அந்த பெண், எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த புருஷனை கூட்டிடுவான்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு புருஷன் கிடையாது என்று அவர் அறிக்கை செய்தார். சபையின் ஆரம்ப நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசித்தவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். அப்போஸ்தலர் 19:18. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இப்போ நாம் பாவங்களை எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நம் மனசாட்சி எப்போதெல்லாம் நீ பாவம் செய்து விட்டாய் என்று கூறுகிறோமோ அப்போதெல்லாம் நம்ம பாவத்தை உடனடியாக அறிக்கை செய்ய வேண்டும். மனசாட்சி ஒரு தடவை நாம் பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அறிக்கை செய்யாத வரைக்கும் அதை நீ பாவம் செய்து விட்டாய் என்று நம்மை காட்டிக்கொண்டே இருக்கும். எனவே மனசாட்சியின் உறுத்தலிலிருந்து சத்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி மனசாட்சி குற்றப்படுத்துவதை நாம் அறிக்கை செய்வதே ஆகும். ஆதியாகமம் 3:10-12. நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒழிந்து கொண்டேன் என்றான். அப்போது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின மரத்தின் கனியை நீ புசித்தாயா என்றார். அதற்கு அவன், என்னுடன் இருக்கும்படி தேவரீர் தந்த அந்த பெண் அந்த மரத்தின் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அவனுடைய மனசாட்சியை அவனுக்கு சொல்லுகிறது, நீ பாவம் செய்து விட்டாய், நீ தப்பு செய்து விட்டாய். 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமையானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்திற்குள் நுழையும் போது, அதாவது வெளிச்சத்திற்குள் நுழையும் போது, தேவன் நம்முடைய பாவங்களை நமக்கு காட்டுகிறார். அதாவது நம் மனசாட்சியின் மூலம் தேவன் முதலாவது நம் பாவத்தை அறிக்கை செய்கிறார். பாவ அறிக்கை செய்வதில் நாம் முதலில் பாவத்தை அறிக்கை செய்வதில்லை, தேவன் தான் முதலில் நம்முடைய பாவத்தை நம்மிடம் அறிக்கை செய்கிறார்.
1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சங்கீதம் 36:9. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஏசாயா 43:27. உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். எனவே நம்முடைய பாவத்தை செய்த பாவத்தை நாம் யோசித்து கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு மாறாக நாம் தேவனுடைய வெளிச்சத்திற்குள் செல்லும் போது, தேவனுடைய சமூகத்திற்குள் செல்லும் போது, அந்த வெளிச்சத்தில் தேவன் நம் செய்த பாவங்களை காட்டுகிறார், நாம் பார்க்கிறோம். அல்லது தேவன் நம் மனசாட்சியின் மூலமாக நம்முடைய பாவங்களை நமக்கு அறிக்கை செய்கிறார். ஒரே நாளில் எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்ய மாட்டார். மேபி 1-2 பாவங்களை அவர் அறிக்கை செய்யலாம், நமக்கு காட்டலாம். இதுதான் பாவங்களை அறிக்கை செய்வதற்கான அடிப்படை ஆதாரம். இதன் அடிப்படையில் தான் நம்முடைய பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும். நாம் யோசித்து பாவங்களை அறிக்கை செய்யவோ, மற்றவர்கள் சொல்வதனால் பாவங்களை அறிக்கை செய்வதோ நேர்த்தியான அறிக்கை செய்தல் அல்ல. தேவன் நம்மிடம் நம் பாவங்கள் என்று அறிக்கை செய்தவற்றை நாம் ஆம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். 2 சாமுவேல் 12:9. ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தினாலே மடிவித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டாய். அப்போது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். கர்த்தர் அவனுடைய பாவத்தை அவனிடம் அறிக்கை செய்கிறார். நீ உரியாவை கொலை செய்து அவனுடைய மனைவியை நீ மனைவியா எடுத்துக்கொண்டாய் என்று கர்த்தர் தாவீதன் சொல்கிறார். அப்போது தாவீது நாத்தானிடம் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறார். சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானை நடப்பித்தேன், இதை அறிக்கையிடுகிறேன். இப்போது நம் மனசாட்சியின் மூலம் அவருடைய வெளிச்சத்தில் கர்த்தரால் அம்பலப்படுத்தப்பட்ட, அவரால் அறிக்கை செய்யப்பட்ட நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. இப்படி நாம் பாவங்களை அறிக்கை செய்யும் போது தேவனோடு உள்ள நம்முடைய ஐக்கியம் சரி செய்யப்படுகிறது. நம்முடைய மனசாட்சியின் குற்றப்படுத்தலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். நமக்குள்ளாக சமாதானம் இருக்கும். நாம் தேவனோடு நெருங்கி உறவாட முடியும். இந்த பயிற்சியை தானே தேவன் தாமே நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. இதை நாம் தொடர்ந்து பயிற்சி செய்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் முன்னேறி செல்வோமாக. ஹல்லேலூயா. ஆமென்.